ஒரு நாள் எடுத்து விட்டேன். ஸோ இன்றைக்கும் உட்காந்து அதை பார்க்கணும் அந்த வேலையை. சிஸ்டர் உங்கள் வெட்டிங் டே 5/6 ப்ரோ. மிக்க மகிழ்ச்சி என்னை ஆளாக்கி விட்டதற்கு. அக்கா, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? உங்களுக்குள்ள திறமை இருந்துச்சு அக்கா. இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. திறமை இருந்திருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரீங்க. நான் தான் உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை சொல்லணும். நான் எழுதினது கொஞ்சம் தான், ஆனால் வந்தது அதை சொல்ல சொல்ல யோசனை அதிகமாக வருது. சூப்பர் அக்கா. அதே மாதிரியே சூப்பராக நிறைய கவிதைகள் சொல்லுங்கள். அந்த கவிதைகள் வந்து குட்டி பாப்பா கிட்ட உட்காந்துருக்கும் போது அப்படியே படிங்க, அவங்களுக்கும் அந்த ஹியூமர் வரும். லாஸ்ட் இயர் நான் இருந்தேன் சிஸ்டர், அதான் கேட்டேன். ஆமாம் ப்ரோ, போன வருஷம் 2025 5/6 என்னோட வெட்டிங் டே. அப்போ நீங்கள் இருந்தீங்களா? மேபி அந்த வருஷம் எங்கேயுமே போகலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜூன் வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சில லைவ்ல மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. ஒரே ஆள் பேர் வந்தால் கண்டிப்பாக நான் அப்படி பண்ணல ப்ரோ. நான் சொல்ல விரும்பலை, அதில் என்னுடைய மனதார சொல்கிறேன். ரொம்பவுமே கூச்சமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் பாடுறது. அது வந்து ஒரு வகையில் தங்கைன்னு வேணால் சொல்லிக்கலாம். இன்றைக்கி அவங்க எல்லா கோவில்லையும் நல்லா அழகாக பாடுறாங்க. நான் நிறைய கவிதை எழுதுவேன் சிஸ்டர். கண்டிப்பாக சிஸ்டர், அதெல்லாம் இங்கே போடுங்க. உங்களுக்கு போட பிடிக்கும்னா போடுங்க. அதற்காக சொல்லவில்லை சிஸ்டர். எத்தனை பேர் திறமை இருந்தும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள். எனக்கு இந்த சேனல் மூலமாக வாய்ப்பு கிடைத்ததுக்காக சொன்னேன். கண்டிப்பாக்கா, நம்ம சேனல் குட்டி சேனல் தான்க்கா, இவ்வளோண்டு சேனல் தான், பெரிய சேனலாக இன்னும் வரல. அப்படி வரும்போது நிச்சயமாக உங்கள் வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இல்லை. இப்போ இல்லைனாலும் 10 வருஷம் கழித்து நிச்சயமாக அந்த ஹைலைட் எல்லாமே இருக்குது, நீங்கள் பாடினது எல்லாமே இருக்கும். சரிங்களா? அது எனக்கு நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப எம்பிட்டுக்காண்டு சேனல் தான். ஸோ வருத்தப்படாதீங்க, நம்ம சேனலும் நிச்சயமாக வளரும்னு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா நேற்று 6 மணி நேரம் லைவ் போட்டு அதை ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்து வியூஸ் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இன்னசென்ட்டா. நானே சொல்லாமல் இருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க லைவ்ல. என்னத்தை சொல்கிறது, வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் ஒரு முயற்சி தான். ஏன் போகல, நம்ம இவ்வளோ நேரம் பேசி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு நேற்று நான் பேசியிருக்கேன். பரவாயில்ல, போகிற வரைக்கும் போட்டோம். ஓகேங்க, மணி என்னாச்சு? 6 ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரதோஷமா? சரி, காஃபி வர வரைக்கும் நம்ம பேசுவோம். காஃபி வந்தோன்னே குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகளை போய் பார்க்கலாம். நான் போயிட்டு சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட போகிறேன். நான் 16 பேப்பர் எழுதி பாஸ் ஆகி இதுக்கு காரணம் கடந்து போகலாம் சேனல்னு பேட்டி கொடுக்குறேன். நல்ல வேலை ப்ரோ, 16 பேப்பரும் இன்னும் எழுதாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கடந்து போகலாம் தான். இவங்க சேனல் லைவ்ல போய் போய் உட்கார்றதுனால நான் அந்த அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்கேன்னு மட்டும் போட்டுடாதீங்க, சரியா? அக்கா சொல்லியிருக்காங்க, தேவி அக்கா. தங்கை, நான் ஒன்று சொல்லவா? எனக்கு தோன்றியதே சொல்கிறேன். சிறு துளி பெருவெள்ளம். இது ஒரு சின்ன சேனலாக இருந்தாலும் நான் பெரிய சேனலாக வரும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக்கா. உண்மையை சொல்லவா, நேத்தெல்லாம் வச பாடிட்டாங்க. காதுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரியே இருந்தது. நானும் அங்கே உட்கார இங்கே உட்கார, எங்கே உட்காந்தாலும் அங்கே பேசுறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. வெளியில கூட போயிட்டேங்க. வெளியில போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊஞ்சல்ல உட்காந்து பார்த்தேன். நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க பேசுறத. ஆனா ஒண்ணுங்க டீசென்ட் என்னன்னா, நான் லைவ் பேசுறதுனா குறுக்க வந்து பேசவே மாட்டாங்க. நீங்க இது வரைக்கும் வாய்ஸ் கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப டீசென்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி பசங்க தான் உள்ள வருவாங்க, கேட்பாங்க. அதுவும் வரும்போது அழகா கதவை தட்டிட்டு தான் வந்து கூப்பிடுவாங்க. மற்றபடி வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. சுதந்திரம்னு ஒன்று இருக்கு, சரியா பயன்படுத்திக்கிறதுனால அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, நம்மக்கிட்ட வந்து அதிகமாக அன்பு வச்சுட்டு அப்புறம் உட்காந்து கஷ்டப்படுவோம். அது ஒரு தப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக நாளை ஒரு பெரிய சேனலாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தங்கை. நிச்சயமா ஒரு நாள் நடக்கும். கண்டிப்பா அக்கா.
ரேவதி சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கவிதை கைக்கு எட்ட